இப்ப ரியல் எஸ்டேட் துறையை எடுத்துட்டா கூட நிறுவனம் அல்லாத தனிநபர்கள் கூட அதை சொன்னாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குரோ ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்ப யாருக்கையும் காசும் இல்லை, அதனால அது பெருசா பண்ணாங்க. அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த வளர்ச்சிங்கிறது நிலையான வளர்ச்சியா இருக்கும்னு எப்படி உத்தரவாதம் கொடுக்கும்? கண்டிப்பா. இப்ப 2022 அப்புறம் கவர்மெண்ட் எடுக்கிற பாலிசிஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பேட் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ வெளியிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். கோல்டன் விசான்ற பாலிசியில இருந்து 100% ஓனர்ஷிப் பிசினஸ் பண்ற பாலிசியில இருந்து பிளஸ் எக்ஸ்பேட் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்க துபாயில வந்து நீங்க தொழில் மட்டும் கிடையாது, நம்ம ஊரோட செலிபிரேஷன்ல இருந்து எல்லாமே இங்க கொண்டு அலோவ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்க பாலிசி வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஃபேவரா இருக்கு. நான் இந்தியால இருந்து தொழில் தொடங்கலாம், இல்ல இந்தியால இருந்து வீடு வாங்கலாம், எனக்கு நல்ல லாபம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாளைக்கு பாலிசி மாறாதுங்கிறத யாரு கேரண்டி பண்றது? துபாய்க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்னா அப்கமிங் ஜெனரேஷனை பேஸ் பண்ணி இப்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க துபாயில வந்து தொழில் தொடங்கினா என்ன கேரண்டி இருக்கு? இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டன் விசான்ற ஒரு கொடுக்குற விதமா இங்க நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் மக்களையும் கொண்டு வராங்க உள்ள. பிளஸ் டூரிசமையும் அல்டிமேட்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் உள்ள வரப்ப ஆட்டோமேட்டிக் டூரிசம் ரிலேட்டட் பிசினஸ் பிளஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் இங்க அதிகமா வந்து இங்க எல்லாமே இம்போர்ட் தான். துபாயில உங்களுக்கு தெரியும், இங்க எதுவும் விளையிறது இல்லை, எல்லாமே வேற கண்ட்ரில தான் உள்ள வருது. அதுக்கு தேவையான தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்பதான் மக்கள் இங்க உள்ள வந்து வீடு வாங்குறாங்க. 2020 முடியும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்க துபாயில வீடு வாங்கல. ஏன்னா எத்தனை வருஷம் துபாயில் இருக்க போறோம்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்க்கு இந்தியா தான் போய் ஆகணும், இல்ல வேற கண்ட்ரி மூவ் ஆகணும் ஐடியா இருந்தவங்களுக்கு கோல்டன் விசான்றது வந்து ரினியூபிள் விசா.